ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி சேனல். எனக்கு தெரிந்தது இன்னைக்கு வந்து இஃப்தியார் ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சில ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணுறேன். இஃப்தியார்னு சொன்னால் எனக்கு வந்து நிறைய மெமரிஸ் இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து நான் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலிங் வந்து முஸ்லீம் இன்ஸ்டிடியூஷனில் தான் பண்ணேன். அங்கே வந்து 2 வருஷமும் ரம்ஜான்னா பயங்கர ஜாலியாக போகும். என்னோட மேக்ஸ் டீச்சர் வந்து எங்களோட கிளாஸ் டீச்சராகவும் இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் 90% ஆஃப் த க்ரௌட் வந்து டியூஷன் போவோம். அவங்க வந்து லைக் ஸ்டூடெண்ட் டீச்சருங்க தாண்டி எங்க கூட ஃபேமிலி மாதிரி தான். எங்க ஃபேமிலிஸும் அவங்களுக்கு தெரியும், அவங்க ஃபேமிலி எல்லாரும் எங்களுக்கும் தெரியும். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் கான்டாக்ட்ல இருப்பாங்க. எங்க கூட எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வந்து எங்க வீட்லயும் அட்டென்ட் பண்ணுவாங்க, நாங்களும் போவோம். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆக்சுவலி அவன்ல வந்து சிக்கன் வச்சிருந்தேன், முடிஞ்சிருச்சு. அதனோட பீப் தான் அது. ஸோ அப்படி இருக்கும்போது டைம்ல வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து டியூஷன்லேயே இஃப்தியார் பண்ணுவாங்க. டியூஷன் முடிச்சுட்டு பசங்கள்லாம் வந்து நமாஸ் போயிட்டு படிச்சுட்டு வந்து அப்புறம் கஞ்சிலாம் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்குள்ள சல்மாப்பாவும் அவங்களோட அக்கா, என்னோட டீச்சரோட அக்கா, அவங்களும் வந்து கொஞ்சம் ரெசிபிஸ்லாம் வீட்டிலே செஞ்சு வைப்பாங்க. அவங்களும் கஞ்சி கூட ஸ்நாக்ஸ் நிறைய எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ எல்லாரும் ஒன்றா உட்காந்து நோம்பு திறந்துட்டு நாங்களும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் சேர்ந்து. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல் மெமரிஸ்லாம் இருக்குன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பின் பண்ணுறேன். எல்லாரும் படிக்கும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் டைமில் நடந்த விஷயங்கள் வந்து நம்மளால மறக்கவே முடியாது. என்றைக்குமே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் மூமெண்ட்ஸாக எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரெசிபிஸ் பார்க்கலாம். மெதுவடைக்கு வந்து பருப்பு ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு வடை வந்து நிறைய எண்ணெய் இழுத்துரும். ஸோ கரெக்டாக 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க போதும். பருப்பு எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நசுங்கணும். அதுதான் கரெக்டான டைம். அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி விடாமல் தான் அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா மாவு வடை அகெயின் நிறைய எண்ணெய் இழுக்கும், நல்லா வராது. ஸோ தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரையலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன்லேயே நல்லா அரைஞ்சி வந்துடும். இப்போ வந்து இது ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் உளுந்து சேர்த்திங்கன்னா அதில் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு. நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.25 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்து சோடா மாவு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. நீங்கள் இதில் வந்து சோடா மாவு சேர்க்காமல் பண்ணிங்கன்னா சுடும்போது மட்டும்தான் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் ஆறுனதும் வந்து ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்து நல்லா கலக்கணும். ஏன்னா மாவு உப்பெல்லாம் வந்து நல்லா கலந்து வரணும். இப்படி கலந்து இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 2-3 டேஸ் வைக்கலாம். அதுக்கு மேலே வச்சா நல்லா இருக்காது. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. பட் இதுக்கப்புறம் இதில் நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அந்த போர்ஷனில் மட்டும் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நிறைய ஃபஸ்ட்டே வந்து சேர்த்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போ செய்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு 10 பெப்பர் எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து ஒன்றும் பாதியமாக உடச்சி போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், முழுசாக வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக சீரகம், அடுத்ததாக வந்து நான் இன்றைக்கி ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நறுக்குன கொத்தமல்லி, வெங்காயம், உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தாலும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப கறிக்க இருக்கக்கூடாது. எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு சின்ன பீஸ் போட்டு பாருங்கள். போட்டதும் நல்லா வந்து மிதந்து வந்துடுச்சு. நம்மளோட மாவுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குது எண்ணெய். ஸோ இந்த மாவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் எப்படி தட்டி போடணுன்னா தண்ணி தொட்டு கையை நல்லா ஃபஸ்ட்டு நனைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன உருண்டை வச்சு தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுருங்க. உங்கள்கிட்ட வாழை இலை இருந்துச்சுன்னா அதில் ஈஸியாக வரும். ஒரு ஸ்கொயர் ஷேப் கட் பண்ணி நம்ம அதை வச்சுக்கலாம். இப்போ இல்லை, ஸோ கேமரா கிட்டேயும் கொண்டு வர முடியல தண்ணி இருக்கிறதுனால. அதனால தான் என்னால் சரியாக காமிக்க முடியல. ஒரு டைமும் நல்லா வந்து கையை நனைச்சிட்டு தட்டி தட்டி வடை எடுத்து போட்டுக்கோங்க.
எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் கரெக்டாக வெந்து வரும். இல்லைன்னா மேலே மட்டும் கோல்டன் கலர் ஆகிடும், உள்ளே வந்து அப்படியே இருக்கும், மாவாகவே நல்லா இருக்காது. போட்டதும் பார்த்திங்கன்னா வடை வந்து நல்லா மிதந்து வருது பார்த்திங்களா, அதுதான் வந்து கரெக்டான ஹீட்டு. போட்டதும் கலக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, திருப்ப வேண்டாம். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா மெதுவாக திருப்பி விட்டிங்கன்னா ஒரு சைடு வந்து லைட்டாக கலர் வந்திருக்கும். உளுந்து வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது. அதனாலேயே வந்து நிறைய பெண் குழந்தைங்களுக்குலாம் நல்லா சாப்பிடணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நம்ம வடை வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போது கரெக்டாக வந்து கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இது சாப்ஸ்டிக் இருந்தது என்கிட்ட, அதனால நான் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம ஊர்லனா வந்து அதுக்காக தனியாக ஒரு கம்பி மாதிரி வச்சுருப்பாங்க வடை செய்யறதுக்குன்னு. நம்மளோட மெதுவடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து மசால் வடைக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நல்லா வந்து தண்ணி வடித்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 2 பட்டை, 1 லவங்கம், அப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, இதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அரைச்சி கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில டைம் வந்து சரியாக அரையாமல் போயிடும். எனக்கு மிக்சியில் வந்து உடனே அரைஞ்சிருது, அதனால் நான் சேர்த்துருக்கேன். தண்ணி விடாமல் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, குறை குறைன்னு அரைச்சா போதும். இதில் 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, அது கடைசியாக நம்ம கலந்துக்கலாம். இப்போ நல்லா வந்து அரைச்சாச்சு. மீதி நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் நான் கலந்துக்கிறேன். இது எதுக்குன்னா வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக தான். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சோம்பு வாசனைக்காக, இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். சில பேருக்கு சோம்பு வாசமே பிடிக்காது, அவங்க விட்டுறலாம். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி. வெங்காயம் நிறைய சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ சுடுறதுக்கு முன்னாடி உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இந்த வடைக்கு வந்து நீங்கள் சோடா மாவுலாம் சேர்க்க தேவையில்ல. மறந்துட்டேன், டக்குன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ வந்து இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நல்லா உருட்டினீங்கன்னா தான் வெங்காயமும் மாவும் வந்து நல்லா சேர்ந்து நிற்கும். அது நீங்கள் தட்டி போடும்போது நல்லாயிருக்கும். நல்லா டைட்டாக உருட்டாமல் அப்படியே தட்டி போட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வெங்காயம் வந்து பிரிஞ்சு வந்துடும், அதுக்காக தான். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டதும் மேலே எலும்பி வந்துச்சுன்னா கரெக்டான ஸ்டேஜ். இப்போ வந்து ஒரு உருண்டை எடுத்து நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எந்த வடை நீங்கள் செஞ்சாலுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து உள்ளே வந்து நல்லா வெந்து மேலே கிறிஸ்பியாக வரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலே ஃபுல்லாக கரிஞ்சு போயிடும், உள்ளே வந்து வேகாமல் மாவு அப்படியே இருக்கும். இந்த வடை வந்து சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டு கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா வந்து சுடும்போதே வாசனை செம்மையாக வரும். ஸோ நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும்
திருப்பி போட்டு போறீங்க. நம்ம வடை வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதோட வந்து நம்ம கோஸும் வெங்காயமும் வச்சு செய்ய போகிறோம். ஸோ வெங்காயம் வந்து ஒரு பங்கு எடுத்திங்கன்னா கோஸ் வந்து 2 பங்கு எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெறும் வெங்காயம் வச்சு கூட இது பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கோஸும் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து குவான்டிட்டி அப்புறம் வந்து காயும் வந்து சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இதில் கடலை மாவு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மீத்தி வச்சுக்கலாம், கடைசியாக தேவைன்னா சேர்த்துக்கலாம். அரிசி மாவு, அடுத்ததாக வந்து மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு தண்ணி போடாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக போட்டிங்கனாவே போதும், நல்லா வந்து கலந்துரும். இது வந்து லைட்டாக பெசறின மாதிரி தான் இருக்குது மாவு, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கடலை மாவு சேர்த்துக்கிறேன். மீதி நம்ம மீதி வச்சது அரிசி மாவு எல்லாமே சேர்த்துக்கலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த வடை வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யலாங்க. வீட்டில் எதுவுமே இல்லை, டக்குன்னு ஏதாவது ஒன்று செய்யணும்னா இந்த வடை வந்து செஞ்சுக்கலாம். அதான் சொன்னாலே கோஸ் கூட நீங்கள் சேர்க்கணுன்னு இல்லை, வெறும் வெங்காயம் வச்சு கூட பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் மாவு வந்து இதுக்கு அளவுலாம் கிடையாது, இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு சொல்லி, கண் அளவு தான். லைக் இப்படி நல்லா நீங்கள் மாவு கலந்து பெசரிட்டே வரும்போது உருட்டி வைக்கும்போது பிரிஞ்சு போகாமல் நல்லா நிற்கணும். இதுதான் வந்து இதோட கரெக்டான அளவு. இதை நீங்கள் தட்டி பார்த்தீங்கனாலும் நல்லா வந்து அந்த ஆனியன் முட்டைக்கோஸ்லாம் சேர்ந்து வடை மாதிரி வரணும், அவ்வளோதான். எண்ணெய் வந்து லைட்டாக மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் போட்டு பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வடை வந்து செய்யறதுக்கு கரெக்டான சூடில் இருக்குது. இந்த வடை வந்து டென்சிட்டி உள்ள கம்மி, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ கொஞ்சமாக கையில் எடுத்து லைட்டாக தட்டி போட்டிங்கன்னா போதும், பெருசாக ஷேப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த வடை வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து இன்றைக்கோட அமேசிங் ஃபேக்ட்ஸை பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து வெங்காயத்தை பற்றி தான். வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட மனுஷங்களோட உணவு பழக்கத்தில் 7000 வருஷமாக இருந்துட்டு வருது. நம்ம 7000 வருஷங்களாக வெங்காயத்தை வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் பண்டைய எஜிப்து மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை ரொம்ப புனிதமான ஒரு விஷயமாக கருதுனாங்க. அதுக்கு காரணம் வந்து அதோட ஷேப், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற லேயர்ஸ், அதை வந்து தங்களோட வாழ்க்கைக்கு ரொம்ப கனெக்டடான ஒரு விஷயமாக பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, யாராவது இறந்து போயிட்டா அவங்களோட கல்லறையில் வந்து வெங்காயத்தை வச்சு புதைக்கிற பழக்கம் வந்து அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில காலங்களில் பார்த்திங்கன்னா பணத்துக்கு ஈக்குவலாக வந்து வெங்காயத்தை கொடுக்குற பழக்கம் வந்து இருந்தது. அது கிஃப்ட்ஸாகவும் வந்து சில பேர் கொடுத்தாங்க. நீங்கள் எங்கேயாவது பணம் கொடுக்கணும், யாருக்காச்சும் பணம் கொடுக்கணும்னா அதுக்கு பதில் வெங்காயம் வந்து கொடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து விலை உயர்ந்ததாக வந்து வெங்காயம் கருதப்பட்டுச்சு. அப்புறம் கடைசியான ஒரு விஷயம் வந்து டாக் லவ்வர்ஸ்க்காக, அப்புறம் நாய் வளர்க்குறவங்களுக்காகவும் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்துக்கும் நாய்க்கும் ஆகவே ஆகாது. சப்போஸ் நாய் வந்து வெங்காயத்தை சாப்பிட்ருச்சுன்னா அதோட ரெட் பிளட் செல்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக ஆரம்பிச்சிடும். இதனால் ஃபீவர், நாசியா, வாமிட்டிங் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நாய்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நாய் வளர்க்குறவங்க கண்டிப்பாக வந்து இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட வடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.